அளிக்கும் கதை அறிமுகம் வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்கக்கூடியது இல்லை. அது பல ஆண்டுகளின் கடின உழைப்பின் பரிசாக வருகிறது. இதை உணராமல் பலரும் வாழ்வில் எளிதாக வாய்ப்பு தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான உழைப்பாளிகள் மட்டுமே வெற்றியை அடைகிறார்கள். இந்த கதையின் நாயகன் சந்திரன் ஒரு சாதாரண கிராமத்து சிறுவன். அவன் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்களை சந்தித்தாலும் விடாமல் உழைத்து ஒரு பெரிய மனிதராக மாறுகிறான். முதல் கட்டம் ஏழ்மை மற்றும் கனவுகள். சந்திரன் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தான். அவனது தந்தை ஒரு விவசாயி, தாய் வீட்டு வேலைக்கு செல்பவர். வீட்டில் மிகவும் வறுமை நிலவி வந்ததால் பள்ளிக்கு போவது கூட அவனுக்கு சிரமமாக இருந்தது. ஆனால் சந்திரன் படிப்பில் மிகவும் ஆர்வமாக இருந்தான். ஒரு நாள் ஆசிரியர் அவனை அழைத்து, "நீ உன் வாழ்க்கையில் பெரிய மனுஷனாக முடியும், ஆனால் அதற்கு தேவையான உழைப்பு தேவை" என்று கூறினார். இந்த வார்த்தைகள் சந்திரனின் மனதில் பதிந்துவிட்டன. இரண்டாவது கட்டம் போராட்டம் ஆரம்பம். சந்திரன் காலை நேரம் பள்ளிக்கு போய் பிற்பகலில் ஒரு சிறிய கடையில் வேலை பார்த்தான். இரவில் விளக்கு இல்லாத காரணத்தால் தெருவிளக்கின் கீழ் அமர்ந்து படித்தான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய பாடப்புத்தகங்கள் பழையதாக இருந்தாலும் மன உறுதி குறையவில்லை. ஒரு நாள் ஒரு பெரிய பள்ளியில் உதவித்தொகைக்கான தேர்வு நடத்தப்பட்டது. சந்திரன் அதில் பங்கேற்று முதல் பரிசை பெற்றான். இதனால் அவனுக்கு சிறந்த பள்ளியில் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது. மூன்றாவது கட்டம் வாழ்க்கையின் சவால்கள். சந்திரன் பள்ளியில் சேர்ந்த பிறகு மற்ற குழந்தைகள் அவனை ஏழை சிறுவன் என்று ஏளனம் செய்தார்கள். ஆனால் அவன் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பதிலாக அழுத்தமான முயற்சியை செய்தான். இடைவிடாது படித்துக்கொண்டு தேர்வுகளில் மிகுந்த மதிப்பெண்களை பெற்றான். இருப்பினும் அப்பா உடல் நலமின்றி படுத்துவிட்டார். வீட்டில் பணத்திற்கான அவசர தேவையால் சந்திரன் படிப்பை விட்டுவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை வந்தது. அவனுக்கு 2 தேர்வுகள் இருந்தன. ஒன்று, வாழ்க்கையை விட்டுவிட்டு சாதாரண வேலைக்கு செல்வது. 2, தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து போராடி முன்னேறுவது. அவன் 2வது தேர்வை தேர்ந்தெடுத்தான். 4வது கட்டம் கடின உழைப்பின் வெற்றி. அவன் இரவுகள் முழுவதும் படித்து காலை வேளையில் வேலை செய்து வீட்டை நிர்வகித்தான். அதிக சிரமம் இருந்தாலும் ஒரு நாளும் விடாமல் போராடினான். அவன் பள்ளி முடிந்ததும் கல்வி உதவித்தொகை பெற்றுவிட்டு ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் சேர்ந்தான். இப்பொழுது அவனது வாழ்க்கை மாற்றம் அடைந்தது. அவன் உயர்கல்வியை முடித்து பெரிய நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தான். அவனது குடும்பத்திற்கு உதவியது மட்டுமல்லாமல் கிராமத்தில் உள்ள ஏழை குழந்தைகளுக்காக இலவச கல்விக் கழகம் ஒன்றை தொடங்கினான். கதை முடிவு: வாழ்க்கை ஒரு போராட்டம். சந்திரன் தனது கிராமத்துக்கு திரும்பிய போது அவனை மக்கள் பெருமையுடன் வரவேற்றார்கள். அவன் அங்கேயே நின்று கூறினான், வாழ்க்கையில் சிரமங்கள் வரும், ஆனால் அவற்றை வென்று முன்னேறினால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை மாறும். கதை என்ன சொல்லுகிறது? வாழ்க்கையில் எதையும் எளிதாக கிடைக்கக்கூடாது. நமது கனவுகளை சாதிக்க கடின உழைப்பை விட்டு வைக்கக்கூடாது. நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் எந்த நிலையிலும் வெற்றி பெறலாம். போராடுங்கள், வெற்றி நிச்சயம்.